இல்லம்மா, நீ ஊட்டி விட்டதும் சாப்பாடு ஸ்வீட்டா இருக்கு. அப்படியா? நீ ஊட்டி விட்டதும் எனக்கு கொஞ்சம் இனிப்பா தான் இருந்துச்சு. நிஜமாவா? ஆமான்றல்ல. இரு, என் கையால சாப்பிட்டா ஸ்வீட்டா இல்லையே. என் கையால சாப்பிட்டாலும் இனிப்பா தெரியல. ஆனா நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டா இனிப்பா தெரியுது. அது எப்படின்னு தெரியலையே. ஓ, அப்ப இதான் புருஷன் பொண்டாட்டியோட லவ்னு சொல்லுவாங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு ஊட்டி விட்டா ஸ்வீட்டா இருக்கு, நீ எனக்கு ஊட்டி விட்டா ஸ்வீட்டா இருக்கு, அவ்வளவுதான். இத பாரு, இப்போ உனக்கு ஊட்டி விடவா வேணாமா? ஊட்டி விடு, ஊட்டி விடு. சாப்பாடு அதுல இருக்குல்ல, பாரு. இருக்கே. ஆஹா ஆஹா. இப்ப பேச்ச போட்டு பார்க்க வேண்டியதுதான். ஏய், என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க. நீ கூட தான் அழகா இருக்க. அப்படியா? நீ ஊட்டி விட்ட சாப்பாடு ஒரு மாதிரி ஜிப்புன்னு இருக்கு. அப்படியா? நீ ஊட்டி விட்டது எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு மாதிரி கிறுகிறுப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்போ நாம இந்த விரதத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, தினமும் ஃபாலோ பண்ணலாம் போல. ஓ, பண்ணலாமே. மே 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 ஆமா, நான் உன் கழுத்துல இந்த தாலி கட்டினேன்னு சொல்றேன்ல? ஆமா. அது உண்மைதானா? அத கேக்குறியா? முட்டாள் முட்டாள். ஏய், என்ன முட்டாள் முட்டாள்ன்ற? கோச்சுக்காத மாமா, பொண்டாட்டி தானே, செல்லமா புருஷனை முட்டாள்னு சொல்லக்கூடாதா என்ன? சொல்லலாம். இப்ப நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்ல. என்ன கேட்ட? இல்ல, உன் கழுத்துல தொங்குற அந்த தாலி கயிறு நான் கட்டினதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு இத உன் கழுத்துல கட்டின மாதிரி ஞாபகமே இல்ல. இது உண்மையாவே நான் கட்டின தாலி தானா? மக்கு மக்கு, இது நீ கட்டின தாலியே இல்ல.